மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்ப தீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமியை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். சித்ரா பௌர்ணமி நேற்று இரவு 9:52 மணிக்கு தொடங்கி இன்று 1ஆம் தேதி இரவு 11:08 மணிக்கு நிறைவடைய உள்ளது. பக்தர்கள் இன்று இரவு மற்றும் நேற்று இரவும் கிரிவலம் 2 நாட்கள் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 4250 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 5669 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் சித்திரை மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகர் சன்னதி முன்பு பந்தக்கால் முகூர்த்தத்துடன் சித்திரை வசந்த உற்சவ விழா தொடங்கியது. இதில் தினம்தோறும் இரவு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார். அதன் பின்னர் மகிழ மரத்தில் ஒவ்வொரு முறை சுற்றி வலம் வந்த அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு பொம்மை பூ கூட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 10ஆம் நாளில் அண்ணாமலையார் கோவில் அமைந்துள்ள கல்யாண மண்டபத்தில் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் எழுந்தருளி சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் பிரகாரத்தில் தங்கக்குடி மரம் அருகே அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் எழுந்தருளினர். அப்போது அண்ணாமலையார் எதிரே வெள்ளேந்தி நிற்கும் மன்மத பொம்மை அப்போது அண்ணாமலையார் அம்பு விட்ட போது தீ பிழம்பினால் மன்மதன் தகனம் அடைவார். இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பல வண்ண நிற வான வேடிக்கை நடைபெற்றது. சிவாலயங்களில் மன்மத தகனம் நடைபெறும் தனி சிறப்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. சித்ரா பௌர்ணமியொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் 2வது நாளில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்ரா பௌர்ணமியொட்டி 2வது நாளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். சித்ரா பௌர்ணமி நேற்றிரவு 9:58 மணிக்கு தொடங்கி இன்றிரவு 11:08க்கு நிறைவடைய உள்ளதால் பக்தர்கள் 2 நாட்கள் கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றி 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிப்பிட வசதிகள் மற்றும் 144 இடங்களில் அன்னதானம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா தேரிழந்தூர் பெருமாள் கோவில் ஊராட்சி குத்தாலம் கோவில்பத்து ஓடக்கரை ஓம் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நேற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. இன்று காலை யாகசாலை பூஜை நிறைவு செய்யப்பட்டு மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து கும்ப கலசத்தை அடைந்தது. கும்ப கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த வழுவூரில் புகழ்பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் சித்ரா பௌர்ணமி பெருவிழா கடந்த 5 தினங்களாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காவடி உற்சவம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வழுவூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து காவடி புறப்பாடு நடைபெற்றது. பால் காவடி, பன்னீர் காவடி, அலகு காவடி உள்ளிட்ட பல்வேறு வகையான காவடிகளை செண்டை மேளங்கள், நையாண்டி மேளங்கள் முழங்க பக்தர்கள் எடுத்து வந்தனர். அதன் ஒரு பகுதியாக லோடு வேன்களில் அலங்கரிக்கப்பட்ட முருகன் சிலைகளை வைத்து முதுகில் அலகு குத்தி பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் எடுத்து வந்தனர். இதுபோல் பெரிய கல் உருளைகளை கயிறு கொண்டு முதுகில் குத்திய அலகின் மூலமாக பக்தி பரவசத்துடன் இழுத்து வந்தனர். 4 ரத வீதிகள் வழியாக பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை பால்குட ஊர்வலம் வந்தடைந்ததும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ள மேலசித்தர்காடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் கரகம், காவடி எடுத்து அம்மனை வழிபடுவர். அதுபோல் இந்த ஆண்டும் பக்தர்கள் சித்தர்காடு காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம், பால்குடம், அலகு காவடிகள் புறப்பட்டு வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஆலயம் சென்றடைந்தனர். அப்போது வீடுகள் தோறும் பக்தர்கள் தீபாராதனை எடுத்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து மயிலாடுதுறை மாப்படுகை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்தர்காடு காவிரி கரையிலிருந்து பால்குட காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் காவடி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த பால்குட காவடி திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்து அம்மனின் அருளை பெற்றனர். அழகர் கோவில் சித்திரை பெருந்திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நேற்று மாலை வேளையில் மலையிலிருந்து மக்களோடு மதுரையை நோக்கி கள்ளழகர் பெருமான் எழுந்தருளி வந்த வேளையில் வரலாற்று சிறப்பு மிக்க ஆழ்வார்புரம் பகுதியில் வைகை ஆற்றில் நாளை காலை 6 மணிக்குள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். இந்த நிலையில் அருள்மிகு கூடலழகர் திருக்கோவிலின் உபகோவிலான தெற்குமாசி வீதி பகுதியில் உள்ள அருள்மிகு வீரராகவ பெருமாள் வையாளியாகி தங்க குதிரைகளில் எழுந்தருளும் அழகரை வரவேற்கும் லீலை அன்றைய தினம் லாலா சத்திர மண்டகப்படியில் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளக்கூடிய வெள்ளி முலாம் பூசப்பட்ட குதிரையை தயார் செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாளை அதிகாலை 2:30 மணியளவில் திருக்கோவிலில் இருந்து வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளி 3:30 மணியளவில் யானைக்கால் ஸ்ரீரங்க சத்திரத்தில் எழுந்தருளி வைகை ஆற்றுக்கு புறப்படுவார். மேளதாளங்கள் முழங்க வைகை ஆற்றிலே தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் கள்ளழகர் பெருமானை 5:35 மணியளவில் எதிர்கொண்டு அழைத்து வையாளி ஆடி மங்களாசாசனம் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. அழகர் பெருமான் வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவே அவருடைய தங்க குதிரை மதுரை தல்லாக்குளம் பகுதி பெருமாள் கோவிலுக்கு வந்தடைந்த நிலையில் வீரராகவ பெருமாள் கோவிலில் தற்போது வெள்ளி முலாம் பூசப்பட்ட குதிரை தயார்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தோடு நிறைவு பெற்ற நிலையில் வைகையின் வடகரை பகுதிக்கு வரக்கூடிய கள்ளழகரை வரவேற்க ஒட்டுமொத்த மதுரையே தயாராகி வரும் வேளையில் வீரராகவ பெருமாளுடைய வெள்ளி முலாம் பூசப்பட்ட குதிரை தயார் செய்யும் பணி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாநகர் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் நேற்று நிறைவு விழாவாக அருள்மிகு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்தில் 4 மாசி வீதிகளிலும் வீதி உலா வந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமாலிருஞ்சோலை தென் திருப்பதி என புகழ்ந்து அழைக்கப்படுவது 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றானதுமான மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலையடி வாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. நேற்று முன்தினம் மாலை சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக தங்க பல்லக்கில் அழகர் மலையிலிருந்து நேற்று முன்தினம் மாலை மதுரையை நோக்கி புறப்பாடாகினார்.
பின்னர் அப்பன் திருப்பதி, கள்ளந்திரி, கண்ணநேந்தல் வழியாக வந்த கள்ளழகர் நேற்று அதிகாலை மதுரை மாநகர் பகுதியான 3 மாவடி பகுதிக்கு கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் எழுந்தருளி கள்ளழகருக்கு பிரம்மாண்டமான எதிர் சேவை நடைபெற்றது. புதூர் TRO காலனி வழியாக ரிசர்வ் லைன் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு வந்தடைந்த கள்ளழகர் மாலை 4 மணி முதல் ரிசர்வ் லைன் தொடங்கி அவுட் போஸ்ட் வழியாக தல்லாக்குளம் பகுதியில் உள்ள ஏராளமான மண்டகப்படிகளில் எதிர் சேவையாற்றி எழுந்தருளினார். எதிர் சேவை நிகழ்வை தொடர்ந்து நேற்றிரவு தல்லாக்குளம் அம்பலக்கார மண்டகப்படியில் எழுந்தருளிய கள்ளழகர் நள்ளிரவில் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் திருமஞ்சனமாகி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்று வெட்டிவேர் சப்பரத்தில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். பின்னர் இரவு 3 மணி அளவில் தல்லாக்குளம் கருப்பண்ண சுவாமி கோவில் முன்பாக 1000 பொன் சப்பரத்தில் காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் கோரிப்பாளையம் ஆழ்வார்புரம் வழியாக புறப்பாடாகி இன்று அதிகாலை 5:35 மணி முதல் 5:55 மணிக்குள் வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராகவ பெருமாள் வரவேற்க கள்ளழகர் வைகை ஆற்றில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து ராமராயர் மண்டகப்படியில் கள்ளழகரை மனம் குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. கள்ளழகர் எதிர் சேவையின் போது மதுரை மாநகர் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் வழங்கும் பொருட்டு சுந்தராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 3வது நாள் நிகழ்வாக நேற்றைய முன்தினம் மதுரை மாவட்டம் அழகர்மலை அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோவிலில் இருந்து சுந்தராஜ பெருமாள் தங்க பல்லக்கில் கள்ளழகர் வேடமிட்டு மதுரை நோக்கி புறப்பாடாக்கினார். 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோவில் முன்பு கண்டாங்கி பட்டுடுத்தி கள்ளழகர் வேடமிட்டு தங்க பல்லக்கில் மதுரை நோக்கி வந்து புறப்பாடாக்கி பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளினார். நேற்று அதிகாலை மதுரை நகருக்குள் வந்த கள்ளழகரை வரவேற்கும் வகையில் 3ஆம் மாவடி என்னும் இடத்தில் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதூர், ஆத்திக்குளம், சொக்கிக்குளம், தல்லாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபத்தை ஏந்தி கள்ளழகரை வரவேற்றனர். தொடர்ந்து நள்ளிரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்துக் கொண்டு வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து அதிகாலை 3 மணி அளவில் மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள கருப்பண்ண சுவாமி கோவில் முன்பாக உள்ள 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்ட கள்ளழகரை தமுக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம், ஆழ்வார்புரம் பகுதிகளில் வரவேற்கும் வகையில் கள்ளழகர் மற்றும் கருப்பண்ண சுவாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சியடித்தும் ஆடிப்பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர். வைகையாற்று பகுதிக்குள் கள்ளழகர் தங்க குதிரையில் வருகை தரும்போது வெள்ளி குதிரையில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளி கள்ளழகரை வரவேற்றார். வைகை ஆற்றில் எழுந்தருள வந்த கள்ளழகரை ராமர் பாதம் தாங்கிகள் முன்னே வர சர்க்கரை தீபம் ஏற்றி பெண்கள் வரவேற்றனர். அப்போது வைகை ஆற்றில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்தும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதரும் வகையில் பக்தி கோஷங்களின் மத்தியில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் தாமரை இலைகள் மலர்களால் நிரப்பப்பட்டிருந்த வைகை ஆற்று பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து தங்க குதிரையில் கள்ளழகர் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அறநிலைத்துறை மற்றும் வீரராகவ பெருமாள் மண்டகப்படிகளில் கள்ளழகர் மற்றும் வீரராகவ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனையடுத்து ராமராயர் மண்டகப்படிகளில் நடைபெறும் தீர்த்தவாரி எனப்படும் நிகழ்ச்சிக்காக கள்ளழகர் புறப்பட்டார். முன்னதாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்காக 2 டன் வண்ண மலர்களால் மண்டகப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் மேம்பாலம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு முதல் அதிகாலை வரை மின்னொளியில் ஜொலித்தது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சியையொட்டி இரவு வேலைகள் அமைக்கப்பட்டு மாநகர காவல் ஆணையர் அபிஷேக் தீட்சித் தலைமையில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சியை காண்பதற்காக
மதுரை மட்டுமன்றி பல்வேறு மாவட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தல்லாகுளம் முதல் வைகை ஆறு வரை மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டது. வைகை ஆறு முழுவதும் பக்தர்களின் வெள்ளம் போல பக்தர்களின் தலையாக காட்சியளித்தது. கள்ளழகர் எழுந்தருளிய போது வைகை ஆற்று நீரை தெளித்து உற்சாகத்துடன் நடனமாடினர். வைகை ஆற்றை சுற்றிலும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். அவசர கால மருத்துவ உதவிக்காக மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றின் கரையோரங்களில் அமர்ந்து மொட்டையடித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதுரை நோக்கி வந்த கள்ளழகர் இன்று காலை வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வைகை ஆற்றில் எழுந்துருளினார். இதையடுத்து ஆழ்வார்புரம் மற்றும் வைகை வடகரை ஆகிய பகுதியில் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்துருளினார். இதைத் தொடர்ந்து மத்திச்சியம் பகுதியில் உள்ள ராமராயர் மண்டபத்தில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்துருளிய கள்ளழகர் மீது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனாக தோற்பைகளை பயன்படுத்தி தண்ணீரை பீச்சி அடித்தனர். முன்னதாக கள்ளழகர் முன்பாக வரும் கள்ளழகர் கோவில் மற்றும் விசிறிகளுக்கு பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து உற்சாகமாக வரவேற்றனர். தீர்த்தவாரியின் போது கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி கோஷத்துடன் தண்ணீரை பீச்சி அடித்து ஆடி பாடி ஆர்வத்துடன் உற்சாகமாக தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக பிரஷர் பம்புகளை பயன்படுத்தி சுவாமி மீது தண்ணீர் பீச்சுவதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் மத்திச்சியம் ராமராயர் மண்டபத்திற்கு பிரஷர் பம்புகளுடன் வந்த பக்தர்கள் வெளியேற்றப்பட்டனர். பாரம்பரிய முறைப்படி ஆட்டுத்தோல் தோற்பறையை பயன்படுத்தி மட்டுமே தண்ணீரை பீச்சி அடித்து தீர்த்தவாரி செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தண்டவசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள வெகாளியம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு திருக்கல்யாணம் மற்றும் மிளகாய் சண்டி யாகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வகையில் சித்ரா பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு வெகாளி அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து வெக்காளி அம்மனுக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமிகள் கலந்து கொண்டு திருக்கல்யாணம் மற்றும் மிளகாய் சண்டி யாகம் பூஜைகளை செய்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் மேல் வீதியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஆதிதேவி மகாமாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு 54ஆம் ஆண்டு சித்திரை பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம், காவடி, பாலை கட்டி தொங்குதல், யானை கட்டி தொங்குதல், அலகு காவடி, கரும்புள்ளி செம்புள்ளி குத்துதல் உள்ளிட்டவைகளை எடுத்து வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். இந்த பால்குட ஊர்வலம் மேல வீதியில் தொடங்கி வடக்கு வீதி, கச்சார்குளம், கடை வீதி, தெற்கு வீதி, எடத்தெரு வழியாக வந்து ஆலயம் வந்தடைந்தது. இதையடுத்து ஆதிதேவி மகாமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இரவு அம்பாள் வீதி உலா நடைபெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் கோவில் அரங்காவலர்கள் சேதுராமன், கலையரசு, சம்பந்தம், பாண்டியன் மற்றும் திருநாகேஸ்வரம், ஸ்ரீனிவாச நல்லூர் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சௌராஷ்டிரா பிராமண மகாஜனங்களுக்கு சொந்தமான ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் தேவஸ்தானத்தைச் சேர்ந்து ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத சந்திரசேகர சுவாமி சுந்தரராஜ பெருமாள் கோவில்களில் ஒவ்வொரு ஆண்டும் மதுரைக்கு நிகராக சித்திரை திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ சந்திரசேகர சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று பரமக்குடி நகரின் முக்கிய வீதிகளில் பஞ்சமூர்த்திகளுடன் ரத வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியாக சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமணிந்து வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. முன்னதாக கருப்புசாமி வேடமணிந்து திரி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. கள்ளழகர் நவரத்ன கருட புஷ்ப பல்லக்கில் வெள்ளி கிண்ணத்தில் பால் பாயாசம் அருந்தியவாறு ஈட்டி, வளரி, சங்கு, சக்கரம், குத்துவாள், கருந்தடி, சிங்கமுக கேடயம், கத்தி, நெல்மணி, தோரணம், ஜடாமுடி, நகை, ஆண்டாள் கிளி, கொக்குமுடி, வலைத்தடி, பூமரங், இடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஆகியவை கொண்டு வைகை ஆற்றில் மண்டூக மகரிஷி முனிவருக்கு
சாப விமோசனம் அளிப்பதற்காக வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணகர முழக்கமிட்டு கள்ளழகரை மனமுருகி வழிநெடுகிலும் வழிபாடு செய்தனர். பாதுகாப்பிற்காக ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் தலைமையிலான 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பக்தர்களின் கூட்டம் சேராமல் இருப்பதற்காக கயிறு பிடித்தபடி அந்த கூட்டத்தை விலக்கி கள்ளழகரை மிக சிறப்பாக தாமதமின்றி ஒவ்வொரு மண்டகப்படியாக கள்ளழகர் சென்று வர உறுதுணையாக இருந்து வந்தனர். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மதுரைக்கு நிகராக கொண்டாடப்படும் இந்த சித்திரை திருவிழாவினை பரமக்குடி சௌராஷ்டிரா பிராமண மகாஜனங்கள் மற்றும் சுந்தராஜ பெருமாள் தேவஸ்தானம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது.